ஹலோ வீவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜெப்ரானிக் மதர் போர்டு தான் இப்போ நமக்கு வந்து சர்வீஸ்க்காக வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து நாட் பவரிங்கானு உங்களுக்கு வந்து 41 மதர் போர்டு தான் இந்த மதர் போர்டு. அதாவது கொஞ்சம் ஓல்டு ஜென்ரேஷன் தான். ஸோ இது வந்து ICH ப்ளஸ் GMGH ICH 9 அது. ஸோ TDR2 ரேம் சப்போர்ட்டிங் மதர் போர்டு. ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து நாட் பவரிங்கானு. ஸோ நமக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ வந்து ப்ளக்இன் பண்ணியாச்சு. 24 பின் கனெக்டர் வந்து ப்ளக்இன் பண்ணியாச்சு SMBSலேருந்து. ஸோ இங்கே பாருங்க, இது வந்து 4 பின் கனெக்டரு. 4 பின் கனெக்டரும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாங்க ஆன் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன் ஆகலை வரும். இதுதான் ஃப்ரண்ட் பேனல் கனெக்டரு. ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் ஆன் ஆகலை. இதுதான் ப்ராப்ளம். பாருங்கள், ஸ்டில்லு வந்து நாட் பவரிங்கான தான் இருக்குது. உங்களுக்கு வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஜெப்ரானிக் போர்டு தான் இப்போ உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிற மீன்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ வந்து 20 அதாவது 4 பின் 24 பின் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து இப்போ பாருங்கள், லைட்டு வந்து ப்ளூ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து லைட்டு வரல. லைட்டு வந்து அதாவது ஸ்டாண்ட் பை பவர் கரெக்டாக இருக்குங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த வந்து லைட்டு வந்து இண்டிகேஷன் இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வரல. ஸோ இப்போ வந்து வருது. ஸோ வந்து இப்போ வந்து ப்ராப்பராக கம்மிங் ஆகுது, லைட்டு ப்ளூ ஆகுது. ஸோ இப்போ போர்டு வந்து ட்ரிகர் எடுக்குதான்னு பார்க்கலாம். ஸோ போர்டு வந்து ட்ரிகர் எடுத்துருச்சு. பட்டு டிஸ்பிளே வந்து நாட் எக்ஸிக்யூட்டில் இருக்குது. டிஸ்பிளே வந்து வரல. ஸோ வந்து செகண்டரி ப்ராப்ளமும் இருக்குது. அதாவது விஜியை கனெக்ட் பண்ணியாச்சு. விஜியை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், விஜியை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்டில் வந்து நாட்டு டிஸ்பிளே வந்து நாட் கம்மியில் தான் இருக்குது. பாருங்கள், கீபோர்டும் கனெக்ட் பண்ணுறோம். கீபோர்டும் கனெக்ட் பண்ணியாச்சு. கீபோர்ட்லேயும் உங்களுக்கு வந்து லைட்டு ப்ளூ ஆகலை. இங்கே பாருங்கள், கீபோர்ட்லேயும் நாட் கம்மிங்கில் தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து நாட் கம்மிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நாட் பவரிங் ஆனில் இருந்தது. ஸோ என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஆஃப் ஆம்ப் வந்து ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ இது கண்ட்ரோல் பை நம்ம இந்த 1.05 வோல்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அது அந்த சைடு வந்து ப்ராப்ளம் இல்லை, பட்டு ஷார்ட் சர்க்யூட்லாம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஆப் ஆம்ப் வந்து ப்ராப்ளம், அதாவது மால் ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் இந்த ஆப் ஆம்ப் மட்டும்தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இந்த காம்பனண்ட்டு தான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து போர்டு வந்து ட்ரிகர் எடுத்துருச்சு, பட் டிஸ்பிளே வந்து நாட் கம்மிங்கில் இருக்குது. தேர்ட் பார்ட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து அந்த ஜெப்ரானிக் போர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட் பவரிங்கான இருந்தது. அதை ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரிகர் எடுக்க வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வராமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே வந்து சால்வ் பண்ணியாச்சு. என்ன இஷ்யூ இருந்ததுன்னா, பயாஸ் வந்து கரப்டட் ஆகிருந்தது. ஸோ பயாஸ் வந்து ப்ளாஸ் பண்ணியாச்சுங்க. பயாஸ் ப்ளாஸ் பண்ணோன்னா இப்போ வந்து டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க போர்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். போர்டு ஆன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க, லைட்டு ப்ளூ ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ட்ரிகர் எடுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், விஜியை கனெக்ட் பண்ணியிருக்கு. டிஸ்பிளே வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்ஸ் லாக் நம்பர் லாக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ ப்ராப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணுறதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.